கோவையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இந்தியா கூட்டணி ஒன்றியத்தில் அமைய வேண்டும், பாஜக மீண்டும் எந்த பொறுப்புக்கும் வந்துவிடக்கூடாது என்பதில் மக்கள் தெளிவாக இருக்கிறார்கள் என்றும், திமுக தலைமையிலான கூட்டணி 40 தொகுதிகளிலும் வெற்றி பெறும் என்றும் தெரிவித்தார். இரண்டாவது இடத்திற்கு தான் போட்டி இருக்கும் என்பது மிக தெளிவாக தெரிகிறது. மக்களுடைய வரவேற்பு 3 ஆண்டுகளாக திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சியிலே முதலமைச்சர் அவர்கள் மக்களுக்கு செய்திருக்கக்கூடிய திட்டங்கள் எல்லாம் மக்களிடம் சென்றடைந்திருக்கிறது. மக்கள் தெளிவாக திராவிட முன்னேற்ற கூட்டணி பங்கேற்றிருக்கக்கூடிய இந்திய கூட்டணி ஆட்சி ஒன்றியத்திலே உருவாக வேண்டும், பாஜக மீண்டும் எந்த பொறுப்பிற்கும் வந்துவிடக்கூடாது என்பதிலே தெளிவாக இருக்கிறார்கள். முதலமைச்சர் மீது இருக்கக்கூடிய நம்பிக்கையால் நிச்சயமாக இந்த கூட்டணி இங்கு மட்டும் இல்லை, நம் கூட்டணி போட்டியிடக்கூடிய 40 இடங்களிலும் வெற்றி பெறும் என்பது தெளிவாக தெரிகிறது. மேலும் தமிழ்நாட்டில் போதைப் பொருள் புழக்கம் அதிகரித்திருப்பதாக கூறிய அண்ணாமலையின் குற்றச்சாட்டு குறித்த கேள்விக்கு பதில் அளித்த அவர், போதைப் பொருள் தடுப்புத்துறை ஒன்றிய அரசின் கட்டுப்பாட்டில் இருப்பதாகவும், அதற்கு ஒன்றிய உள்துறை அமைச்சகம்தான் பொறுப்பு ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றும் கூறினார். இல்லைங்க, இந்த டிபார்ட்மெண்ட்டே எனக்கு தெரிந்தவரை ஒன்றிய அரசிடம்தான் இருக்கிறது. அதனால் அப்படி தவறு நடந்திருந்தால் அதற்கு அவர்கள்தான், அவங்களோட ஹோம் மினிஸ்ட்ரி தான் பொறுப்பேற்றுக்கொள்ள வேண்டும். அவங்களுக்கு உதவுவதற்கு எல்லா வகையிலையும் மாநில அரசு தயாராக இருக்கிறது. ஆனால் கடமை, அந்த பொறுப்பு அவர்களுக்குத்தான் இருக்குது. தொடர்ந்து பல மாநிலங்களில், குஜராத் போர்ட்டில் கிட்டத்தட்ட பல லட்சங்களுக்கான போதைப் பொருட்கள் சிக்கியது. அதற்கு பிறகு அந்த போர்ட்டை யார் நடத்துகிறாங்கன்னு உங்களுக்கு தெரியும். அந்த போர்ட்டில் சிக்கியது, அதுக்கு பிறகு விசாரணையில் என்ன வந்தது, யார் அதுக்கு பின்னாடி இருக்காங்க அப்படிங்கிற எந்த டீட்டெயில்ஸுமே மக்களுக்கு சேரவில்லை. இது வரைக்கும் விசாரணை நடக்குதா இல்லை அதையும் மூடிட்டாங்களான்னு தெரியல. ஸோ அப்படி இருக்கும் பொழுது அவர்கள்தான் பொறுப்பேற்றுக்கொள்ள வேண்டும். நாங்கள் உதவுவதற்கு நிச்சயமாக தமிழக அரசு தயாராக